நாங்கள் நிற்கின்றோம் கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கதைக்கவில்லை. ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதிநிதி கொண்டு பார்லமெண்ட் உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார். ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வழிகின்றது. இந்த ஒரு அந்த பார்லமெண்ட் இங்கே கிளிநொச்சி பிரதேசத்தில் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை 21ஆம் தேதி அடிக்கல் நாட்டி ஆரம்ப பணியை ஏற்படுத்துகின்றோம். ஏனென்றால் எமது இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாத நிமித்தமாகத்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். ஏனென்றால் நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்குவோமாறு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு வடமாகாணத்தில் எந்த வகையிலும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் வந்து ஆணையரவு உப்பளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே நேரம் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை வரும் 21ஆம் தேதி கைத்தொழில் அமைச்சருக்கு ஊடாக அடிக்கல் நாட்டுகின்றோம்.